வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல்ன்றது மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நாம் பெரும்பாலும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கும்போது, இல்லைனா ஷூஸ் அது மாதிரி பிளாஸ்டிக் திங்ஸ் எதனா பர்ச்சேஸ் பண்ணும்போது அதெல்லாம் மாய்ஸ்சர் கண்டென்ட், அதாவது ஈரப்பதத்தை உறிஞ்சிறதுக்காக தான் இந்த சிலிக்கா ஜெல்லை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சிலிக்கா ஜெல் பற்றின ஆராய்ச்சி 1640லேயே தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிலிக்கா ஜெல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த இராணுவங்களோட உபகரணங்களை பாதுகாக்கிறதுக்காக, அதில் மாய்ஸ்சர் எதுவும் அப்சர்வ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாம் நம்ம வாங்குகிற பொருளில் இந்த சிலிக்கா ஜெல் இருக்கும். நம்ம இது எதுக்கு பயன்படுதுன்னு தெரியாமல் நம்ம ஜஸ்ட் அதை தூக்கி போட்டுருவோம். இந்த சிலிக்கா ஜெல்லை வச்சு நம்ம என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சிலிக்கா ஜெல்லை டெசிகன்னு சொல்லுவாங்க. அதிலே சிம்பிளாக டு நாட் ஈட் த்ரோ அவேன் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை பார்த்துமே ஓகே, இது ஏதோ பாய்சனான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சிலிக்கா ஜெல்லை வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரு பாக்கெட்டில் கொடுப்பாங்க. அந்த பாக்கெட்டில் வச்சு தான் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணுமே கண்டி, நம்ம அந்த பாக்கெட்டை பிரித்து என்றைக்கும் சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய யூஸ் நம்ம அந்த வீட்டில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம். சாமி ஃபோட்டோஸ் இல்லை நம்மளோட ஃபோட்டோவே நம்மளோட ஆல்பமாக போட்டு வச்சுருப்போம். அந்த ஆல்பத்துலேயே அப்படியே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அதில் இந்த செல் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த செல்லுன்ற அது அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிலிக்கா ஜெல் வைக்கும்போது அந்த செல் அரிக்கிறன்ற அந்த பிரச்சனைக்கு இந்த சிலிக்கா ஜெல் சொல்யூஷனாக இருக்கும். அடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட வீட்டு பத்திரம், நிலப்பத்திரம், இதெல்லாம் நம்ம லேமினேஷன்லாம் பண்ண மாட்டோம். அப்படியே ஜஸ்ட் வச்சுருப்போம். இதை நம்ம வைக்கும்போது கூட சிலிக்கா ஜெல் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பத்திரம்லாம் சேஃபாக வச்சுக்கலாம். மழை காலத்தில் இந்த செல் அரிக்கின்ற பிரச்சனை எதுவும் வராது. அடுத்து தேர்டு ஒன் திடீர்னு நம்ம ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு, ஏதோ தண்ணியால் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஒரு 3 சிலிக்கா ஜெல் பேக்கை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபோனில் இருக்கிற பேட்ரி, சிம் எல்லாம் கட்டிட்டு சிலிக்கா ஜெல்லை வச்சு மட்டும் போதும். அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா தண்ணியும் இந்த சிலிக்கா ஜெல் அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். இது ஃபோனுக்கு மட்டும் இல்லை, நம்ம மற்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த் ஒன் நம்ம செருப்பு, ஷூலாம் வச்சு வைக்கிற ஸ்டாண்டில் இருந்து அடிக்கடி ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். இந்த பேட் ஸ்மெல்லை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாண்ட்லேயே இந்த சிலிக்கா ஜெல் வச்சுருந்தோம்னா அந்த ஸ்மெல்லு எல்லாம் சிலிக்கா ஜெல் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிலிக்கா ஜெல்லு நம்மளுடைய குழந்தைங்க கையில் கிடைக்காம இருக்கிற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணணும். நார்மலாக இந்த சிலிக்கா ஜெல்லு வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னா, இந்த அருங்காட்சியகம்னு சொல்கிறாங்க. அருங்காட்சியகத்தில் டாக்குமெண்ட் சேவ் பண்ணுறதுக்கு, லைப்ரரியில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு எக்யூப்மெண்ட்லாம் வைக்கும்போது அந்த எக்யூப்மெண்ட்டு இந்த மாய்ஸ்டர்னால எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்றதுலாம் இந்த சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த சிலிக்கா ஜெல்லை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வீட்டில் டூல்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டூல்ஸ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது இந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது, அதாவது துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த துரு பிடிக்கிறத நம்ம தடுக்கிறதுக்கு இந்த சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணும்போது நமக்கு துரு பிடிக்காமல் அந்த ப்ராடக்ட் அப்படியே சேஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த சிலிக்கா ஜெல்லை எக்காரணத்தை கொண்டு நம்ம பிரித்து யூஸ் பண்ணக்கூடாது. சிலிக்கா ஜெல்லை அப்படியே தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி பிரிகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கான்னா கூட நம்ம அப்படியே தூக்கி அதை டிஸ்போஸ் பண்ண தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.